ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தவறிட்டார். அவர் மரணம் சினிமா துறைக்கு பேரிழப்பு. அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பேரிழப்பு தான். ஏன்னா அதிர்ச்சிக்குரிய மரணம். அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார். எதுவும் தெரியல, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அவர் தவறுனாலும் இப்போ அவர் குருநாதர் பாரதி ராஜா இப்போ தான் இறந்தார். அவர் குருநாதர் கூடயே குருநாதர் போகும் கூடயே இவரும் கிளம்பிட்டார். அவ்வளோ ஒரு குரு பற்று போல் இருக்குது. இவங்களுடைய படைப்பு காலத்துக்கும் அழியாத பாரதி ராஜா படைப்புகள் எப்படியோ அதே மாதிரி அவர் சிஷியர் பாரதி ராஜா. அவர் ஒரு ஸ்டைலுனா இவர் ஒரு ஸ்டைலு. எவ்வளவோ படங்களை ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. அந்த தூரல் நின்று போச்சு, அதெல்லாம் சரியான படம். தூரில்லாத சித்திரங்கள், அப்புறம் சின்ன வீடு, அப்புறம் டார்லிங் டார்லிங், பொய்ச்சாச்சி, எல்லா படமும் வருது பார்த்துருக்கோம். அப்புறம் எங்கே சின்ராசு, இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் இருக்குது. அதே மாதிரி ரஜினி இதில் பார்த்திங்கன்னா அன்புள்ள ரஜினிகாந்தில் நடிச்சிருப்பார். சிறப்பு தோற்றம், அதுவும் அருமையாக இருக்கும். அதே இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் நான் சிவப்பு மனிதனில் சரியான கேரக்டரில் நடிச்சிருப்பார். அப்படியே ஹீரோவே மிஞ்சுற அளவுக்கு உண்டான கேரக்டர் நடிச்சிருப்பார். எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவர் கதை வசனம் எழுதுறதுக்கு இந்தியாவிலேயே இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிறையா இது பதிவு பண்ணிருக்கிறாங்க. இப்போ கூட நான் அடிக்கடிக்க யூடியூப்பில் கூட பார்த்துருக்கேன். இவரே ரஜினிகிட்ட சொன்னதாக, தளபதி படம் நீங்கள் கடைசி கிளைமேக்ஸை நீங்கள் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லக்குள்ள அதோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே கச்சிதமாக உட்காந்துச்சு. ஏன்னா ஒரு கதாசிரியர் அந்த கதையை தான் உற்று நோக்குவாங்க. நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு படைப்பாளி. அவருக்கு தமிழக கவர்மெண்ட் அரசு மரியாதை செலுத்தினத்துக்கு மிக்க நன்றி. ஏன்னா 50 ஆண்டு காலம் இந்த சினி ஃபீல்டில் உழைச்சிருக்கிறாரு. இந்த தமிழ் மண்ணு கூடயே வாழ்ந்திருக்காரு. அவர் பிறப்ப அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் யாருமே டக்குன்னு சொல்ல முடியாது. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், அது எந்த காலத்துலேயும் அவரை பற்றி பேசும். அவர் போட்ட விதைகள் இயக்குனர்கள் பல ஆனால் அந்த ஜென்ரேஷன் இயக்குனர்கள் வேறு, அது வேறு ரகம். பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், அந்த லைனில் வர சிசி பிள்ளைகள் அது வேறு லைனு. அது எப்படி இந்த மாதிரி இயக்குனர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இயக்குனர் கிடைச்சதுக்கு ரொம்ப இது மாதிரி மறுபடி பாரதி ராஜா, பாக்யராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் கிடைப்பாங்களாங்கிறது அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க அழிஞ்சாலும் அவங்க காவியம், அவங்க படைப்பு என்றும் அழியாது. பாக்யராஜ் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவர் மேலே எந்த ஒரு விமர்சனமும் வரல. ரீசெண்டாக ஒன்று ஆந்திராவில் போய் ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு சொன்னது தான். அது மட்டும்தான் அவருக்கு உண்டானது. அதுக்கு முன்னாடி அது எந்த படமாக இருந்தாலும் சரி அருமையாக இருக்கும். அவரோட படைப்பை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த 7 நாட்கள் எதுவாக இருக்கட்டும், அது ஒரு தனி கேரக்டர் உருவாக்குவார். சினிக்கில் அவர் எல்லா படமும் பார்த்துருக்கோம். பர்டிகுலர் நிறைய படம் மறந்துருச்சு. அதில் கூட சோபனாவும் அவரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. டக்குன்னு அது ஞாபகம் வரல. அந்த படம் பயங்கரமாக இருக்கும். எந்த படமும் அதே மாதிரி எங்கே சென்றாசெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் பிடிச்ச கிளியே வாசமலை கூடியே என் மனசு தவிக்குதடி, அந்த பாட்டு காலத்துலேயும் நிற்கும். அதே மாதிரி ஒரு நாயகன், தாவணி கனவு சரியான படம். ஒரு நாயகன் உருவாகிறான், உதயமாகிறான் ஊராகிலி, அது வேறு லெவலில் இருக்கும். எனவே இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி பாரதி ராஜா அவர்களும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். இருவர்களுக்கும் தமிழக கவர்மெண்ட் அரசு மரியாதை செலுத்தினார்கள். ஒரு கலைஞனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு கொண்ட மரியாதையை கொடுத்தீர்கள். மனமாற நன்றி. வணக்கம். காலம்